அரசாங்கத்தை தாம் பொறுப்பேற்றதன் பின்னர் ரகசிய முகாம்கள் எதுவும் இல்லை என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கின்றார். யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மக்களுடைய பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் நிகழ்வில் கலந்து கொண்டார். இதன்போது மேல்குடியேற்றம் மற்றும் மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் அரசியல் பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மக்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ள காணிகள் தொடர்பில் விரைவில் நாம் தீர்மானிக்க உள்ளோம். விரைவில் அந்த காணிகளை விடுவித்து மக்களை மீள்குடியமர்த்த உள்ளோம். நாம் சரியாக கால வரையறைகளுக்காக காத்திருக்கின்றோம். ராணுவத்தினர் பாதுகாப்பு தொடர்பில் கவனம் செலுத்துவார்கள். எனவே நாம் தொடர்ந்தும் கலந்துரையாடல்களை முன்னெடுக்க வேண்டும். ராணுவத்தினர் தமது முகாம்கள் என தெரிவிப்பவை அனைத்தும் தற்காலிக முகாம்கள் என்பதனை உறுதியாக தெரிவிக்கின்றேன். அந்த காணிகளை என்னுடையதாக இருக்கலாம், உங்களுடையதாக இருக்கலாம், அல்லது அரசாங்கத்தினுடையதாக இருக்கலாம். உலகெங்கும் உள்ள படையினர் அவ்வாறான காணிகளை தமது என்னவே தெரிவிப்பார்கள். 2009 ஆண்டளவில் ராணுவத்தினர் 11,000 ஏக்கர் காணியை கைப்பற்றியுள்ளார்கள். அடுத்த மாதமளவில் 7,000 ஏக்கர் காணிகள் மீள வழங்கப்பட உள்ளன. அரசாங்கத்தை நாம் பொறுப்பேற்றதன் பின்னர் ரகசிய முகாம்கள் எதுவும் இல்லை. அதற்கு முன்னரான சில காலப்பகுதிகளில் ரகசிய முகாம்கள் காணப்படவில்லை. அதற்கு முற்பட்ட காலப்பகுதி தொடர்பில் என்னால் கருத்து தெரிவிக்க முடியாது. அவ்வாறான ரகசிய முகாம்கள் எதுவும் இல்லை என்று பிரதம மந்திரி அவர்கள் கூறினார்கள். ஆனால் போன சங்கத்தினுடைய காலகட்டத்தில் இவ்வாறான முகாம்கள் அங்கு இருந்ததாக பல்வேறுபட்ட சாட்சியங்கள் இருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாக ஒரு முழுமையான விசாரணை நடத்தப்பட்டால் அந்த சாட்சியங்களும் சில சமயங்களில் சாட்சியை கூறக்கூடியதாக இருக்கும் என்பதை நாங்கள் தெளிவுபெற கூறியிருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் இப்பொழுது தெகிவலையில் இருந்து கடத்தி செல்லப்பட்ட 5 மாணவர்கள் இதே திருவண்ணாமலையினுடைய கடற்படை முகாமில் வைத்துக் கொல்லப்பட்டிருப்பதாக இப்பொழுது கடற்படை உத்தியோகத்தர்களுடைய சாட்சியங்கள் மூலம் அறியப்படுகின்றது. ஏற்கனவே நாங்கள் சொன்னோம், அங்கு கோத்தா முகாம் என்ற ஒரு முகாம் இருந்தது. 700 பேருக்கு மேல் அங்கு வைத்திருக்கப்பட்டார்கள். அவ்வாறானவர்கள் இப்பொழுது இருக்கிறார்களா இல்லையா, அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது வரைக்கும் தெரியாது. ஆகவே அந்த நிலையில் இது சம்பந்தமான ஒரு முழுமையான விசாரணை நடத்தினால் மாத்திரம்தான் உண்மைகளை கண்டுபிடிக்க முடியும். கர்ப்பிணி தாய்மார்களுக்கான போசாக் உணவு வழங்கும் நிகழ்வு யாழ் வீரசிங்க மண்டபத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்றது. இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக தற்போதைய அரசாங்கத்துடன் ஒத்துழைத்து செயற்பட உள்ளதாக தமிழரசு கட்சியின் தலைவர் மாவே சேனாதிராஜா தெரிவித்தார். சிறுவர்கள் போதவஸ்துக்கு அடிமையாகும் நிலை ஏற்பட்டிருக்கின்றது. குடாநாட்டில் கலாச்சாரத்தை சீரழிக்கும் வகையில் திட்டமிட்ட வகையில் இந்த செயற்பாடுகள் இடம்பெற்றதாகவே கருத வேண்டியுள்ளது. வடக்கில் இளம் சமுதாயத்தை போதவஸ்துக்குள் அடிமையாக்கி அவர்களின் செயற்பாடுகளை மந்தமடியை செய்வதற்கே திட்டமிட்டு போதவஸ்து விநியோகம் இடம்பெற்றதாக சந்தேகிக்க வேண்டியுள்ளது. இவ்வாறான போதவஸ்து விநியோகங்களை முற்றாக ஒழிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். யுத்தம் முடிவடைந்து 6 வருடங்கள் ஆகின்ற போதிலும் முன்னைய அரசாங்க காலத்தில் வடக்கில் பாதிக்கப்பட்ட பெண்கள் சிறுவர்களுக்கு உரிய உதவி திட்டங்கள் சென்றடையவில்லை. யுத்தத்தின் போதும் அதன் பின்னரும் முன்னைய அரசாங்க காலத்தில் யாழ் குடாநாடு உட்பட வடபகுதியில் பெண்கள் சிறுவர்கள் மீதான வல்லுறவு சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. எங்களுடைய மக்கள் இன்றைக்கு பெரும்பான்மையாக இருக்கின்ற இனத்தோடு சேர்ந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி ஜனாதிபதி பிரதமர் அவர்களை உள்ளடக்கி அந்த 100 நாள் வேலை திட்டத்திலும் ஒரு ஆட்சியை மாற்றி அமைத்திருக்கின்றார்கள். அந்த காரணத்தினால் எங்களுடைய மக்களுடைய இயக்கங்களை, அவர்களுடைய தேவைகளை அவரை நிறைவேற்றுகின்ற வகையில் இந்த ஆட்சியோடு நாங்கள் அமைச்சு பதவிகளுக்காக அல்ல, நாங்கள் அந்த எங்களுடைய பங்களிப்பை அன்றாட பிரச்சனைகள், மக்கள் படுகின்ற துன்ப துயரங்களை தீர்ப்பதற்கு, எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்ப்பதற்கு நாங்கள் இந்த அரசாங்கத்தோடு அமைச்சரவையில் இல்லாதுவிட்டாலும் அது அல்ல எங்களுடைய முக்கியத்துவம். அந்த பிரச்சனை தீர்க்கப்படுவதற்கும் ஆணை சிங்கள மக்கள் மட்டில், தமிழ் மக்கள் மட்டில் ஒரு ஆட்சியை மாற்றி ஒரு ஆணையை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த ஆணையின் அடிப்படையில் நாங்கள் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்கும் நாங்கள் ஒத்துழைப்போம்.